श्रीगुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधकस्वामिन् असाध्यं तब किंबद ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி, வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பூஜையை பண்ணால் போருங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பூஜையை பண்ணினா போரும், வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், செல்வநிலை வளம் பெறும். அப்படி என்ன பூஜையை பண்ணுறது? பெரியவர்கள் நம்மளை வாழ்த்தும் பொழுதும் சரி, ஆசீர்வதிக்கும் பொழுதும் சரி, 16 பேரும் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை தரும் 16 பேர்கள். அப்போ 16 பேர்களை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி. வேத மந்திரங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்திரசிரேஷ்டானி திரவிணானி தேக சித்திம் தச்சஸ்ய சுபகத்வம் அஸ்மே போசம் மிருகீணாம் அரிஷ்டிம் தனூனாம் ஸ்வாத்மானம் வாச்சம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இந்திரனாகியவன் சிரேஷ்டமான திரவியங்களை நமக்கு கொடுக்கட்டும், போஷணையை நல்ல புஷ்டியை கொடுக்கட்டும். போஷம் மிருகீணாம் நல்ல புஷ்டியை கொடுக்கட்டும். அரிஷ்டிம் தனூனாம், அரிஷ்டி அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தனு அப்படின்னா உடம்பில் ஏற்படக்கூடியது. வாச்சம், வாச்சானா நம்மளுடைய வாக் சித்தியை கொடுக்கட்டும் தான் இந்த மந்திரமே சொல்லுது. இப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுது. ஹிரண்ய பாத்திரம் வது பூர்ணம் ததாதி மதுவ்யோஷானீதி ஏகதா பிரம்மண உபஹரதி யஜமானஹா ஆயுஹு தேஜோ ததாதி. நல்ல ஆயுஷையும் தேஜஸையும் கொடுக்கட்டும். ஹிரண்ய பாத்திரம்னு தங்க பாத்திரத்தை கொடுக்கட்டும்னு ஆசீர்வதிக்கும். 16 பேர்களை தொகை தரும் 16 பேரும் தந்தருள்னி. அழகு புகழ் பெருதை இளமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல் நூல் நுகர்ச்சி. நல்ல ஞானம், நூல் நுகர்ச்சின்னா படிக்கிறது நல்ல நுகர்ச்சின்னா அப்படி உள்ளே போகணும். வாசனை எப்படி உள்ளே போகுது, அப்படி நுகர்தல் அப்படி இருக்கணும். அப்போ நிறைய பூஜைகள், நிறைய வழிபாடுகள் மகாலட்சுமி சார்ந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரனுடைய அம்சமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரனுக்குரிய நாளில் சுக்கிரனுக்குரிய தெய்வமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வேத மந்திரம் சுக்கிரனுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு அதிதேவதையாக இந்திரனையும் இந்திராணியும் வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மகாலட்சுமிக்கும் அதிதேவதையாக இந்திரனை சொல்லுது. குபேரன்கிறது மகாலட்சுமியின் மூலியமாக ஏஜென்ட். அவன் இந்திரன் தான் ஃபஸ்ட்டு தலைமை பீடம், அதுக்கப்புறம் தான் குபேரன். அப்போ இந்திரன் தான் சிரேஷ்டமான திரவிணங்களை நமக்கு கொடுக்கணும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது மகாலட்சுமியை கொடுக்கக்கூடிய கிரகமாக சொல்லுது. சுக்கிரனுக்குரிய கிரகமாக, தேவியாக, தெய்வமாக வழிபட வேண்டியது மகாலட்சுமியை. இப்போ இந்த மகாலட்சுமி பல ரூபங்கள் இருக்கா. தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி அப்படின்னு. தனலக்ஷ்மிங்கிறவள் என்ன, ஆதிலக்ஷ்மி அப்படின்னு ஒன்று. மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் செல்வம் குறையாமல் இருக்கும், மகாலட்சுமி என்னுடைய இல்லத்திலே வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்ட திக்கையும் பாதுகாக்கிறாங்க. அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டமிங்கிறோம், அஷ்டமி கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது. அப்போ அஷ்டலக்ஷ்மிங்கிறது நம்ம கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆதிலக்ஷ்மி அனைத்துக்கும் முதனாளவள். கஜலக்ஷ்மி அப்படிங்கிறார், யானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவள். செல்வத்தை, யானையே செல்வத்தின் ரூபம், அப்படி தரக்கூடியவள். தனலக்ஷ்மின்னா தனம்ங்கிற பணத்தை கொடுக்கக்கூடியவள். தானியலக்ஷ்மி அப்படிங்கிற உணவுப் பொருட்களை தரக்கூடியவள் தானியலக்ஷ்மி. தைரியலக்ஷ்மி, இந்த மனுஷனுக்கு எது வேண்டியதில்லை, தைரியமும் வேணும்ல. தனம் வேணும், செல்வம் வேணும், எல்லாத்துலேயும் பிரதானத்துவமாக நான் இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும். பணமெல்லாம் வச்சுட்டு பயந்துட்டு இருந்தால் எவனை அடித்து பிடுங்கிட்டு விடுவான் இல்லையா. கல்வியா, செல்வமா, வீரமான 3மே இருக்கணும். வித்யாலக்ஷ்மி, நல்ல ஒரு வித்தையை, படிப்பை கொடுக்கக்கூடியவள். சந்தானலக்ஷ்மி, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள். இப்படி 8 லக்ஷ்மிகளை வழிபட வேண்டும். இந்த 8 லக்ஷ்மிகளின் கோலங்கள் எல்லாம் இருக்குது. ஆதிலக்ஷ்மி கோலம், தனலக்ஷ்மி கோலம், இதெல்லாம் போட்டு வழிபடுறதுன்னு இருக்க. இந்த 8 லக்ஷ்மிகளுடைய உருவங்களிலும் மகாலட்சுமியே ஆதியாக இருக்கக்கூடிய தாயாராக, ஆதிபராசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான். இப்போ பலவிதமான வடிவங்கள் மகாலட்சுமிக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இதையெல்லாம் போக இருக்கக்கூடியது வைபவலக்ஷ்மி. வைபவமான வைபவம்னா கொண்டாடக்கூடிய, கொண்டாடி மகிழக்கூடியன்னு அர்த்தம். இந்த வைபவலக்ஷ்மியை வழிபடுவதன் மூலமாக நமது இல்லத்திலே பணத்தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுக்கும். அவளினுடைய அருளை பெற வேண்டும். எப்படி பண்ணணும்?
வியாழக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தபத்தமாக எல்லாம் எடுத்து வைத்து சுத்தபத்தமாக பூஜை அறைகளை எல்லாம் சுத்தம் செய்து எடுத்து வைத்து தொடர்ந்து 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருந்து இந்த வைபவலட்சுமி பூஜை பண்ணணும். எப்படி விரதம் இருக்கணும்? காலையிலேருந்து மாலை வரை உணவு இருந்தாமல் இருக்கணும். முடியாது அப்படிங்கிறவங்க, ஏன்னா எனக்கு தாங்காதுங்க, சுகர் இருக்குது, உடல் சக்தி குறைவுங்கிற பால் பழங்கள் மாத்திரம் சாப்பிட்டுட்டு இல்லை பழங்கள் மாத்திரமே எடுத்துக்கொண்டு ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதமாக இருந்து மாலையிலே இந்த பூஜையை செய்ய வேண்டும். மாலையிலே தொடர்ந்து 21 வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜையை செய்ய வேண்டும். அதிகாலை திரும்பி வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து குளித்து விட்டு வீட்டில் உள்ள படங்கள் எல்லாம் சரி செய்து வைத்து சிலை ஸ்ரீ யந்திரம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம். தூய்மையான துணி விரித்து அதன் மீது ஒரு நல்ல ரவிக்க பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதன் மேலே பலகை போட்டு பலகையில் இந்த படத்தை வச்சு கலசம் வச்சு கூட வைபவலட்சுமி பூஜா விதானங்களே இருக்குது. அந்த கலசம் வைத்து பூஜை பண்ணி பூக்களினால் அலங்கரித்து பொட்டு வைத்து பால் பாயசம் செய்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பால் பாயசம் செய்து நைவேத்தியத்தை செய்ய வேண்டும். அஷ்டலக்ஷ்மிகளுக்கு உரிய ஸ்லோகங்கள், அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் இருக்க, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜித்தே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, அதுக்கப்புறம் ஆதிலக்ஷ்மி நமோஸ்துதே, கஜலக்ஷ்மி நமோஸ்துதே, தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மின்னு 8 ஸ்லோகங்களை செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் கூறி அர்ச்சனை செய்து வழிபட்டு விரதத்தை இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வெற்றிலை பாக்கு, பழம், 2 வாழைப்பழம் இதையெல்லாம் நிவேதனம் செய்து பூஜை முடித்து அந்த பால் பாயசத்தையும் அந்த பிரசாதங்களையும் உண்டு நம்மளுடைய அன்றைய உபவாச விரதத்தை முடிக்க வேண்டும். முடித்து அடுத்த நாள் காலை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் தான் அந்த பூஜையில் வைத்ததெல்லாம் எடுத்து வைக்கணும். மீண்டும் மறுபூஜை செய்து, புனர்பூஜைன்னு சொல்லுவாங்க, மீண்டும் மறுபூஜை செய்து ஒரு தீபாராதனை காட்டி படங்களெல்லாம் மீண்டும் அதோட இடத்துலையே அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்படி தொடர்ந்து 11 அல்லது 21 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து வர வீட்டில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்காது. பணத்தேவை நிறைவேறும். பணத்தேவை நமக்கு முக்கியம், அதுதானே பணத்தேவை. பண கஷ்டம் நீங்கணும், இல்லை காரியங்கள் சாதனை ஆகணும், வீட்டில் ஒரு கல்யாண பாக்கியம் இல்லை, கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ஏன்னா அவளே கொடுக்குறவளாக இருக்காளே, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கடன் தீரணும். கடன் பண்ணிட்டோம், வீடு வாங்கிட்டோம், வாசல் வாங்கிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், கடன்கள் இதனால் ஏற்பட்ட இந்த சுமைகள் தீர்வதற்கு என்ன நடக்கணும்? நமக்கு முதல் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். எனக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும்னா என்னோடய வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும், எனக்கு அதில் வளர்ச்சி கிடைக்கணும், வீடு லக்ஷ்மீகரமானதாக மாறணும், வீட்டில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கணும், மகாலட்சுமி ஸ்திரவாசம் பண்ணணும். ஸ்திரம் குரு அப்படிங்கிறது, இகஸ்திரம் குரு, இங்கே நிலையாக நில்லுன்னு மகாலட்சுமியை வேண்டிக்கணும். இதையெல்லாம் செய்து மகாலட்சுமியை மனதார தொழுது வர இந்த வைபவலட்சுமி பூஜையை தொடர்ந்து நீங்கள் 21 வாரங்கள் செய்து வர கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நம்ம என்ன இஷ்டப்பட்டிருக்கோமோ அதையே இஷ்டார்த்த சித்திகி அப்படின்னு இஷ்டம் பட்டது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும். முதல் எந்த பூஜையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு குலதெய்வங்களை வழிபட்டு நமது அன்னை தந்தை இருந்தாங்க அவங்க ஆசீர்வாதத்தோடு செய்யணும். இல்லைன்னா மானசீகமாக அவர்களுடைய ஆசீர்வாதங்களை மானசீகமாக பெற்று ஒரு பூஜையை ஒரு குருமுகமாக முதல் வாரம் ஆரம்பிங்க. யாரையா கூப்பிட்டு அவங்கள சொல்லி பூஜை குருமுகமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக அந்த புக்கு இருக்கும், வைபவலக்ஷ்மி பூஜான்னு, அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.